சவால்கள் வைக்கப்படுது. அந்த சவால்களை எல்லாம் மீறி நாங்கள் வந்து இன்னைக்கு ரொம்ப அழகாக இந்த பொதுக்குழுவை முடிச்சிருக்கோம். அதனால நாங்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் வந்து ஜஸ்ட் ஒரு பொதுக்குழு மட்டுமே அல்லாமல் சங்கரதாஸ் சுவாமிகளுடைய பேரில் வந்து மூத்த கலைஞர்களை வந்து கௌரவிக்கிறது என்னுடைய வழக்கமாக இருக்கு. அதில் சங்கரதாஸ் சுவாமி விருதுகளை வந்து விஜயகுமாரி அம்மாவுக்கு, டெல்லி கணேஷ் அப்பாவுக்கு 2 பேருக்கும் கொடுத்தோம். அது இல்லாமல் 10 நாடக கலைஞர்கள் சினிமாவில் வந்து ரொம்ப நாளாக சேவை பண்ணவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விழாவாக தான் நடந்து முடிஞ்சிருக்கு. தீர்மானங்கள் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது அறிவிப்பு வரும், அது வரும் எல்லாம். இல்ல அது ஒரு நாங்க அதை சொல்லல, ஒரு உறுப்பினர் வந்து அதை முன்மொழிஞ்சாரு. விதி எண் 26, 27 எங்க பயிலால ஒரு பொதுக்குழு நடந்தா நாங்க பொதுவாக தீர்மானங்களை நாங்கள் தான் டிக்ளேர் பண்ணுவோம், அறிவிப்போம், அவங்க கிட்ட கருத்து கேட்டு ஆதரவு தெரிவிச்ச பிறகு அப்ரூவல் பண்ணுவோம். இங்க வந்து என்னன்னா உறுப்பினர்கள் 26, 27 ஏதாவது தீர்மானம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம். அந்த உறுப்பினர் கொண்டு வந்து பேசுனதுலயே எல்லாரும் ஆமோகமாக அதை நீங்க தகவல் கிடைச்சிருக்கும், அதை ஏத்துக்கிட்டாங்க. அது இல்லாம தீர்மானத்துல நாங்க கொண்டு வந்த தீர்மானத்தில் அதையும் சேர்த்து மொத்தம் 10 தீர்மானம், அந்த தீர்மானத்தையும் எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. இது முன் உதாரணம் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறப்போ இதே மாதிரி 3 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. எஸ், ஆமா, 3 வருஷத்துக்கு எக்ஸ்டென்ஷன். இது அப்படியே எதுவுமே இல்லையே. நீங்க கேளுங்க, வெளியில விளையாட சாப்பிட்டுட்டு இருக்காங்க, போய் கேளுங்க. புரியல. அது அந்த கமிட்டி வந்து முக்கியமா வந்து நடிகர் சங்கம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை, ஃபீமேல் ஆர்டிஸ்ட்க்கும் சேம் சரிசமம் தான். ஸோ நாங்கள் வந்து இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னன்னா, வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது வந்து விரிக்கப்பட்டிருக்கு, அது கூறப்பட்டிருக்கு. ஸோ எங்களோட கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு வந்து ஏதாவது அந்த மாதிரி தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமா என் பின்னாடி நடிகர் சங்கம் இருக்குன்ற அந்த நம்பிக்கையில தயவு செஞ்சு வந்து எங்ககிட்ட சொல்லுங்க. நாங்கள் வந்து நடவடிக்கை இமீடியட்டா எடுப்போம். ஸோ சொல்ற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும், சொல்லனா எங்களுக்கு தெரியாது. ஸோ எது ஆமா 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 அது ரோஹிணி மேடம் தலைமையில அவங்க தான் சேர்பர்சன். அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணும்ன்றது விரிவா போட்டிருக்கு. அதுல அதாவது விரிவா போட்டிருக்கு. அதுல அதாவது இல்ல அதுதான் நான் சொல்றேன். வணக்கம். இந்த கமிட்டி வந்து 2019 உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது, அதை நாங்க வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம். அது ஏன் எங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா, அதனுடைய தன்மையே அதுதான், அனானிமிட்டி, யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுதான் அதனுடைய தன்மையே. அது வந்து மீடியா முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்க இந்த புகார்கள் எல்லாமே நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம், ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க. ஆனா இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகாரம் ஆயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும், தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றத நாங்க வந்து தீர்மானிச்சிருக்கோம். இதுல நடிகர்கள் மட்டும் கிடையாது, எல்லா இப்ப வந்து போஷ் அப்படின்னு இருக்கும், சில கார்பரேட் இதா இருக்கட்டும், எந்த தொழிற்சாலையில இருக்கட்டும், அதுல வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் தீஸ் செக்ஷுவல்
அட்ராசிட்டிஸ் அப்படின்றது தான். அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசிச்சது நாங்க மட்டும் கிடையாது. வழக்கறிஞர்கள், சுகாதாரங்கள், அதன் பிறகு இன்னொரு 2-3 பேரை நாங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கவுன்சிலர்ஸ், அதுக்கப்புறம் என்ஜிஓ சார்ந்தவங்க, அதாவது ஜெண்டர் இஷ்யூஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, என்ஜிஓஸ் சார்ந்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கமிட்டியில இருக்கும். அப்ப எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கறதுக்கு ஒரு நம்பரையும் அனுப்ப போறோம். அதே மாதிரி வந்து இமெயில் ஐடியும் உருவாக்கி இருக்கோம். இது வந்து இந்த நம்ம சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும். மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும். உடனடியாக நீங்க வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்றது தெரிவிச்சுக்கிறோம். சோ இந்த பிரஸ் மீட் மூலமாக கூட, உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும். அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியா புகார் அளிக்கலாம். தைரியமா இருங்க. உங்களை அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்லை. இதன் மூலமாக நான் சொல்றேன். அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்க அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். முதல்ல வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் போன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க அப்படின்னு நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு அப்ப நம்ம செய்த தப்பு அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் அதை விசாரிச்சுட்டு அது உண்மை எங்கும் பட்சத்தில் 5 ஆண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம், கேட்டுக்க போறோம். ஆனா சங்கம் எங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்க இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பயப்படாம எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை. உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும். சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த போறது இல்ல சார். இப்ப எங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லைங்களா, அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா? இல்ல அவங்க நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப வந்து நிறைய பேருக்கு மேல வந்து புகார் வந்திருக்கு. அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்க கூடாது. சமூகத்துல இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோட இருக்கக்கூடாது அப்படின்றதுதான். சோ நம்ம என்ன செய்யறோம்னா, அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க, புகார் அளிச்சிருக்காங்க, நாம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம், அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம். அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல, வேண்டாம் பேர் சொல்ல வேண்டாம் இப்போ. அப்ப அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது. அதனால அதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றத நம்மளும் சொல்ல வேண்டாம் இல்லையா? ஆமாங்க. இல்ல சார், நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேக்குறேங்க, ஒரே ஒரு விஷயம். நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க. நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கு சார். சரி, நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான மீறல்களோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலே வந்தாலும் பெருசுபடுத்துறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாகாரம் ஆக்குறதோ. ஏன்னா சென்சேஷனலிசம் அப்படின்றது சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய அறிவறுக்கத்தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகர்களை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இது வந்து எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து எத்தனையோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து கிருஷ்ணகிரியில 13 வயசு பெண்கள் இருக்கு, 13 பேர் வந்து மிகப்பெரிய அத்துமீறல் ரேப் நடந்திருக்கு. அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. போகிறத விட இங்க வந்து
புகார் அளிக்காமல் இதை வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லயும் எல்லா ஊடகங்களையுமே போடுறது